இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேஜி பிராண்ட்ல இருந்துட்டு EDX Pro X ஸோ அதோட IEM நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 Rap 2 7 Hz Chronicle 02 அப்புறம் கேஜி கோஸ்டர் IEM ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கிட்ட வந்து இருக்கும். பட் இதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து 890 ரூபா தான். 100,000 வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட்டான EMI சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IEM வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த IEM வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த IEM மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா EDX Pro X டைனமிக் இனோவேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த IEM நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IEM எப்பவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் தனியாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒயர் குவாலிட்டி தனியாக வரும். ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதில் நமக்கு வந்து இப்போ 2 ஹோல்ஸ் இருக்கும், இதில் 2 பின்னு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ பாருங்கள் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபிட்டிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஏர் டிப்ஸ் வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு சில டைம் நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் ஒயர் ரிமூவ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் டேரக்ஷனில் வந்து பார்த்து ஃபிட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா பழகிக்கலாம். ஃபிட்டிங் எனக்கு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி தான் இயர் டிப்ஸை மாற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டேங்கிள் ஃப்ரீ காப்பர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வந்து பார்த்து எல் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல் ஷேப் இருக்குன்னா நமக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகி நிறைய இயர்ஃபோன்ஸ்லாம் வந்து பிஞ்சு போகும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து இருக்குது. ஸோ இதில் மைக் இல்லாத வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, இது மைக் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கு இதுக்கு வந்து இப்போ 50 ரூபா ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ். அது 850 ரூபா, இது 890 ரூபா, கிட்டத்தட்ட 40 ரூபா தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் வந்து மைக் இருக்கிற மாதிரியே வந்து வாங்கிக்கோங்க. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேஜி கோஸ்ட்டில் என்ன ஒயர் குவாலிட்டி பார்த்தோமோ அதே ஒயர் குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாகவும் கிடையாது, அட் டைம் வந்து ஒஸ்ட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான ஒயராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து சிக்கல் ஆகாது, அப்படியே சிக்காச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஒயர் குவாலிட்டி குட். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து 10 mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேஜி கோஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்துருந்தோமோ அதே சேம் எஃபெக்ட் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு நமக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஸோ கேஜி கோஸ்ட்டில் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் பேஸ் நல்லா வந்து முக்கியத்துவம் கொடுத்து டியூனிங் வந்து பண்ணியிருப்பாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தா அந்த வாய்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து நோட் பண்ண முடியாது. பட் ஆனால் நமக்கு வந்து பேஸ்லாம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க, அதே சேம் லுக் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, சாங்கோட டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, சாங் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில செட்டப்லாம் பண்ணியிருக்கோம், அதனால தான் நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது பேக் சைடில். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி ஒரு யூடியூப் மியூசிக்கோ இல்லை ஸ்பாட்டிஃபைல கேட்டு நம்ம சாங் கேட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா சாங் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டேன், இதுக்கு நமக்கு வந்து லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் வந்து கேட்கணும். ஸோ லாஸ்ட்லெஸ் சாங்ஸ் நமக்கு வந்து 2 இடத்துல கிடைக்குது. ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக், இல்லைனா நமக்கு வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து லாஸ்ட்லெஸ் மியூசிக்லாம் கிடைக்குது, அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்பிள் மியூசிக்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்பிள் மியூசிக் ஆப்லேயே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். லாஸ்ட்லெஸ் ஆடியோ சாங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா iBuy மியூசிக் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இருக்குது, அந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களால் வந்து பார்த்து லாஸ்ட்லெஸ்ஸான சாங்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ண நல்லா ஈஸியாக கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேக் இது வந்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஃபோன்லேயே ஒரு டிஃபால்ட் டேக் வந்து இருக்கும், பட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தா பவர்ஃபுல்லாக வந்து இருக்காது. இது நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் வந்து கேட்கும். நார்மலாக ஹெட்ஃபோன் ஜாக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேக் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்ட் குவாலிட்டி நம்மளால் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா கேட்டுக்க முடியும், அவுட்புட் இன்னும் கூட பெட்டராகவே இருக்கும். ஓகே, இந்த IEM யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 8 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIயோட டுவல் டிரைவர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் OnePlusோட நாட் இயர்ஃபோன் வந்து கிடைக்கும். அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் மாற்றி வந்து செக் பண்ணி பாருங்கள், சாங்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா IEM தான் சூஸ் பண்ணுவீங்க. இது அதுக்கப்புறம் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மைக் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு நினச்சிருந்தேன், பட் அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா IEM பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்டாக வந்து சவுண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மைக்கெல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இதில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே இருக்குது. ஸோ சென்டரில் ஒரே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் வச்சு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சென்டர் பட்டன் யூஸ் பண்ணி ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் சாங் வந்து ஓடிட்டு இருக்கும்போது வந்து 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் வந்து போகும், 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் சாங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும் இந்த பட்டனை வச்சு.
ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஐஎம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்டோட வருது. ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, கிரே, அதுக்கப்புறம் கிறிஸ்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் மைக் வேரியன்ட் இன்னொன்று நான் மைக் வேரியன்ட் 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ மைக்கோடது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 890 ரூபா, மைக் இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா. ஸோ மைக் இருக்கிற வேரியண்ட்டே சூஸ் பண்ணிங்க, எமர்ஜென்சி டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஐஎம் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டால் இப்போ தான் ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஐஎம் பற்றி தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஐஎம் எல்லாம் மோஸ்ட்டான 2000 3000 ஹெவி ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கம்மி ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டான ஐஎம் வேணும்னு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கேஜியோட EDX Pro X இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐஎம்க்கான பெஸ்ட் பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் கான்செப்ட் கார்டோட ஆஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் வாங்கிக்க முடியும். அங்கே நீங்கள் ஆர்டர் போட்டீங்க சேஃபாக உங்களுக்கு வந்து பண்ண கொரியர் வந்து பண்ணிடுவாங்க, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. 2000 ருபீஸ்க்குள்ள வந்து பார்த்தா பெஸ்ட்டான ஐஎம்க்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.